வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டையும் ரவையும் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 1/4 கப் போல் ரவை எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து அது கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். துருவின கேரட், துருவின உருளைக்கிழங்கு, வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு தான் தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை, பொடியாக கட் பண்ணால் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இது கூடவே நீங்கள் குடமிளகா சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில், பட்டர், கீ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, அது உங்களுடைய சாய்ஸு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பரத்தி விட்டுருங்க நல்லா. இப்போ மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இது வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், ஸோ நீங்கள் சிம்லே வச்சு வேக விடுங்க. இது மாதிரி உங்களுக்கு ஒரே இதாக ஊற்ற பிடிக்கலன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட ஊற்றிக்கலாம். திரும்பவும் கவர் பண்ணிடுங்க, நல்லா உள்ளே குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, 2 பக்கத்துமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்போட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பசங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.